நேத்து நடந்த கான்வர்சேஷன்ஸ் பத்தி இன்னும் யோசிச்சுக்கிட்டே இருக்கீங்களா? அத 1000 தடவ உங்க தலையில ரீப்ளே பண்ணிக்கிட்டே இருக்கீங்களா? இந்த வீடியோ உங்களுக்காக. நீங்க வீட்டுக்கு போறீங்க, எல்லாமே அமைதியா இருக்கு. திடீர்னு உங்களோட பிரெயின் வந்து நேத்து நடந்த ஒரு கான்வர்சேஷன யோசிச்சுக்கிட்டே இருக்கு. ஒருவேள இப்படி சொல்லியிருக்கலாமோ? ஒருவேள அப்படி சொல்லியிருக்கலாமோ? அவங்க என்ன தப்பா நெனச்சிருப்பாங்களோ? அவங்க என்ன ரிஜெக்ட் பண்ணிருவாங்களோ? நான் அவங்க கிட்ட தப்பா நடந்துக்கிட்டனோ? இல்ல வேற ஏதாவது நடந்துருச்சோ? அப்படின்னு சொல்லிட்டு 1000 வழியில அந்த ஒரு நடந்த விஷயத்த நம்ம யோசிச்சுக்கிட்டு இருப்போம். இல்லையா? ஒரு சிலருக்கு கான்வர்சேஷன ரீப்ளே பண்றது வந்து அவங்க என்ஜாய் பண்ணி பண்றது கிடையாது. ஓவர் திங்கிங்கும் அவங்க வேணும்னு பண்றது கிடையாது. அந்த ஓவர் திங்கிங் என்ன பண்ண ட்ரை பண்ணுதுன்னா, நாளைக்கு ஏதோ ஒரு ரிஜெக்ஷனோ, எம்பாரஸ்மென்ட்டோ வரவிடாம காப்பாத்தணுங்கிறதுக்காக தான் அது நடக்குது. பிரெயின் என்ன நம்பும் அப்படின்னா, நான் ஒரு வேளை நல்லா அனலைஸ் பண்ணிட்டேன்னா, நெக்ஸ்ட் டைம் அந்த பிரச்சனைய வரவிடாம தடுத்துறலாம் அப்படின்னு யோசிக்கும். உண்மை என்னன்னா, அந்த கான்வர்சேஷன் நேத்தே முடிஞ்சிருச்சு. உங்க பிரெயின் தான் இன்னும் அட்டெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கு அந்த கான்வர்சேஷன்ஸ. நெக்ஸ்ட் டைம் நீங்க உங்க பிரெயின் வந்து இப்படி ஓவர் திங்க் பண்ணுது, இத அனலைஸ் பண்ணுது நீங்க கண்டுபிடிக்கிறீங்க அப்படின்னா, உங்ககிட்ட நீங்க கேட்க வேண்டிய ஒரே கேள்வி, நான் புதுசா எதையாவது லேர்ன் பண்றேனா? இல்ல நான் என்னையே கஷ்டப்படுத்திக்கிறேனா? அப்படிங்கிறது மட்டும் தான். பாய்.